भक्तजनार्थियन्तु पितृत्वमन्येषु अविजारिदूर्णं सम्वेदकालस्तवन्निलक्ष्मं लक्ष्मीकुसुमं शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तपुरनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् मां कृपया कमलाभिवान्यां गोदामनन्दशरणं प्रपद्ये यो नित्यम् अच्युतपदाम्बुजे उपरूपव्यामोहदसरितरानिधरायमेने अस्मद्गुरोद्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सत्तां सदा प्रपद्ये निरुद्यानां हृद्यां वसम्पदां शरणं बहुभीतानां सर्वोपनीश्वरम् श्रीमद्रङ्गशतारि संविवराल् लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुत्पादारविन्दाश्रय श्रीमद्वेदवंशदेशीयतेः आरुणिभिक्षास्पदं सेवे रङ्गधुरीनसागरवशं नारायणयोगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षरत्यत्रय्यन्तसारमनोद्दिमं मुदाभ्यं नारायणाद्युक्तं श्रीरङ्गनाथविजयकरमाश्रयावः नीलातुङ्गस्तनगिरितटीसुप्तमुद्भवति कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिरसिद्धमध्यापयन्ति सोज्यिष्ठायां सुनिकृतं या फलात्कृत्यब्दिते गोदारस्ये रमितं पुयेवास्तुयः अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்குக்கு பணிதுவாவை பல்பதியம் இந்திசையால் பாடி கொடுத்தால் நட்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல் சூடி கொடுத்த நிலவுடைய திருவாவை பாடி உழவல்ல பல்வளையாய் மாடி நீ வேங்கடவர் பெண்ணை இது என்ற இம்மாற்றம் நாம் கடவா வனவேனல்கு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தினாய் கும்பனார்க்கெல்லாம் குழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமூடல் தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உலங்காது எழுந்திராய் செம்பொற்கழனி செல்வா குலதேவா உம்பியும் நீயும் உறங்கேரோரும் பாவாய். வியாக்கியானம் பார்க்க வேண்டியது எல்லே இளங்கிடியே இன்னும் உறங்குதியோ சில்லென்றைய மீன் நங்கமீன் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக வல்லை நீ போதாய் உனக்கென்னவே வயை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போம் தென்னிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றவிக்க வல்லானை மாயனை பாடேரோ பாவாய். இந்த பாசுரத்திலே பாதி விஷயம் பார்த்தாச்சு. இந்த பாசுரத்துடைய மேன்மையும் பார்த்தாச்சு. இந்த பாசுரத்துல நானேதானாயிடுக என்கிற சொல்லு ரொம்ப முக்கியம் என்பதையும் பார்த்துட்டோம். பதார்த்தம் மீதி சொற்களுக்கு அர்த்தத்தை பார்த்து அடுத்த பாசுரத்துக்கு போகலாம். எல்லே இளங்கிலியே, எல்லே என்பது விழிப்புரி, விழிக்கிறது. இளங்கிலியே, இவள் பேச்சு கிளி போன்ற பேச்சு. இவளுடைய பேச்சுக்கு கிளி ஒப்பு, இவளுடைய அழகுக்கும் கிளி ஒப்பானது. உருவத்துக்கு ஓரளவுக்கு, பேச்சுக்கு கூட ஒத்ததுன்னு சொன்னா உருவத்துக்கு ஒத்ததில்லை. அந்த அளவுக்கு அழகானவள் இளங்கிளி இவள். ஆகையால இன்னொன்னு என்னன்னா, போன பாசுரத்துல சங்குடு சக்கரம் கிளி பேச்சு ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். கிளியாருக்கு சொன்னதை திருப்பி சொல்லும். சென்ற பாசுரத்துல பங்கைய கண்ணானை பாட என்று அவ பக்கத்து வீட்டுகளை எழுப்பியிருந்தாலே, அந்த பாசுரத்தை அவ பக்கத்து வீட்டுல இருந்தவாளை பார்த்து அவ சொன்ன பாசுரத்தை கேட்டு இவ ஏகசந்தராஜி, மகா புத்திசாலி. ஒரு சிலருக்கு சூராத்தியாயியா இருப்பா. 3ஆம் நாள் சத்தையில வேதம் சொரத்தோட சரியா வந்துடும். ஒட்டுமொத்த வேதத்தையே 3 வருஷத்துல இருப்பா. ஒரு சிலருக்கு ஒரு பட்சம் பூர்த்தியா சொன்னா கூட சரியா வராது. ஆகையினால அது மாதிரி இவள் ஏகசந்தராஜி. அவ பக்கத்து வீட்டுல அவ பாடின பாட்டை இவள் கரெக்டா பாடிட்டா. இவ பாடினது தெரியுது அப்படின்னா இவன் முடிச்சுட்டு இருக்கான்னு தெரியுது. ஆனா இவ வீட்டு வாசலுக்கு வந்தவுடனே இவள் பேச்சு இல்லை. அதனால இவன் மறுபடியும் தூங்கிட்டாளா அல்லது தூங்குற மாதிரி இவள் நடிக்கிறாளா, எதுக்காக இவள் இப்படி நடிக்கிறா என்பதை எண்ணம் அவளுக்கு இருக்கு. அதனால ஏற்கனவே இவள் பக்கத்து வீட்டு வாசல்ல இவ பாடினதை கேட்டு இவள் ஒரு தடவை அதை கூட பாடினதை கேட்டதுனால அவள் குரலுக்கு ஆசைப்பட்டு, இன்ஃபேக்ட் நீ வெளியில வந்த அப்படின்னு சொன்னா நீ பாட நாங்க பின்பாட்டு பாடணும். இப்போ நாங்கள் பக்கத்து வீட்டில பாட நீ பின்பாட்டு பாடினாய். உண்மையிலே இந்த கோஷ்டிக்கு வந்தா நீ பாட நாங்கள் பின்பாட்டு பாட வேண்டும். அந்த அளவு இனிமையான பேச்சு உனக்கு இருக்கிறது. ஆகையினால இளங்கிளியே, இளங்கிளி என்று சொன்னதுனாலே அது மாதிரி இளங்குயிலே என்று நாச்சியார் திருமொழி சொல்றார். இளங்குயில் இளங்கிளி. இவள் இளங்கிளி என்று சொன்னால் சுகர்னே ஒருத்தர் ஸ்ரீமத் பாகவதத்துல வர்றார் இல்லையா, அவர் கதை சொன்னவர். அவருடைய பேச்சு ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது சுகர் பாகவதம் என்பது கிளி கொத்தின பழத்துக்கு டேஸ்ட் அதிகம்.
பாகவதம் என்பது சுகரால அனுபவிக்கப்பட்டது என்று சொல்வார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட நீ சுகர்னா எப்பவுமே லோகத்துல தேசிக ஒருத்தர் எழுந்தவர்கள் இருந்தா தேசிக்கிற மாதிரி புத்திசாலியா அதுற மாதிரியே நிறைய கிரந்தங்கள் சாட்சா அவள் என்ன சொல்றோம் அபிநவ தேசிகன் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரியாக லோகத்துல அபிநவ சப்தத்தை போட்டு ஏற்கனவே இருந்தவாளை போல இருக்கிறவாளை சொல்ற வழக்கம். அப்போ சுகரை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் புராணத்துல, நீ இளங்கிளியாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னான். குயில்னா வந்தே வால்மீகி கோகிலம் என்று பழைய வால்மீகியை கேள்விப்பட்டிருக்கோம். நீ புது வால்மீகியாக இருக்கிறாய். நாங்க தேசிகனை பார்த்ததில்லை, அபிநவ தேசிகனை பார்த்தோம் என்று சொல்ற மாதிரியாக இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு சொன்னார். அப்போ சுவாமி தேசிகனை தன்னை கிளின்னு சாட்சிக்கிறது உண்டு. அதாவது இன்னொன்னு பாரு, நீ கிளி மாதிரி சந்தோஷமா பாடுற, எங்களுக்கு குளிர், ஒரே குளிர். ஸ்டேஜ் முன்னெல்லாம் மாதிரி ஓப்பன் ஸ்டேஜ் அப்படி இருந்தா நாங்கள் மார்கழி மாசம் ஓப்பன் ஸ்டேஜ்ல பாடினா அவளுக்கு பல்லெல்லாம் வளவடக்கும், தந்தி அடிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நாங்க பாட்டு பாடுறோம். நாங்க பனித்தலை வீட நின்வாசல் கடைபற்றிட்டு சொல்ற மாதிரியாக நாங்க பனியில இருந்து உதறிந்து பாட்டு பாடுறோம். மார்கழி மாசம் பனி என்பது நல்லதோர் தாமரை பொய்கை நான் மலர் மேல் பனி சோர அல்லியும் தாதும் உதிர்ந்திட்டு அழகழிந்தால் ஒத்ததாலோ இல்லம் வெறியோடிச்சாலோ என் மகளை எங்குங்கானே மல்லரையற்றவன் பின்போய் மதுரை புறப்புக்கார்களோ. பனி என்பது ஆக்சுவலா சூடு அதிகம். மார்கழி மாசத்துல பனி பெஞ்சா தாமரைகள்லாம் அழகா எழுதிடும். நல்லதோர் தாமரை பொய் நான் மலர் மேல் பனி சோர அல்லியும் தாதும் உதிர்ந்திட்டு அழகு அழிந்தால் ஒத்ததாலோ. ஆண்டாள் ரங்கம் கிட்ட போயிட்டா. இப்ப வீடு எப்படி இருக்கு? ஆண்டாள் இல்லாத வீடு எப்படி இருக்கு என்று சொன்னால், அந்த பனியினாலே அழகிருந்த தாமரை, அந்த தாமரை குளத்தை போல இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அது மாதிரியாக ஹிமகத நளினீவ நஷ்டசோபா என்று சொல்றாரு. அது மாதிரி பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துட்டு, அது எப்படி இருக்குன்னா, மார்கழி மாசத்தினுடைய பனியானது பசுவை துன்புறுத்துற மாதிரியா. பசுவுடைய தோல் ரொம்ப உரப்பான தோல், நம்ம மாதிரி மெல்லிய தோல் இல்லை. பசுவனுடைய தோல் நல்ல தோல், உரப்பான தோல், அது மேல ரோமம் இருக்கு. அப்படிப்பட்ட பசுவுக்கு தாமரைக்கு மார்கழி பனி ஒத்துக்காது, பசுவுக்கு மார்கழி பனி ஒத்துக்காது. கார்த்தி மாசம் வரை நல்லா கறந்துட்டு இருக்கும், தை மாசத்துல பால் நல்லா கறக்கும். அதே பசு என்ன புல்லு போட்டு புண்ணாக்கு போட்டு எதை போட்டாலும் பராமரிச்சாலும் மார்கழி மாசம் கால்படி அரைப்படி குறைவா கறக்கும். அதனால அது மாதிரியாக அப்போ மார்கழி மாசத்துல பசுக்களுடைய உடம்ப பனி குத்துற மாதிரியாக பீஷ்மரை அம்பு குத்தப்படுத்திட்டு இருந்தார் என்றெல்லாம் வர்ணிக்கிறார்கள் கவிகள். அது மாதிரியாக நாங்கள் வெளியில கஷ்டப்பட்டு இருக்கோம், எங்களுக்கு பல்லெல்லாம் தந்தி அடிக்கிறது, அப்படி நாங்கள் பாட்டு பாடுறோம். நீ இளங்கிளி மாதிரி எங்களுடைய உடம்பு எப்படி இருக்கு? மாசுடைய நாங்க விரதத்துக்கு வந்திருக்கோம். விரத காலத்துல அழகு இருக்காது, ஏன்னா வயிறு ரொம்ப சாப்பிட முடியாது. தலையை சிறுசா பாடினா வெறும் முடிஞ்சுக்க வேண்டியிருக்கும். நல்லா ஹேர் ஆயிலாம் போட்டு 3 பின்னலாக்கி வச்சு பூச்சி விட்டுட்டு இதெல்லாம் முடியாது. கீழே நெய் உண்ணும், பால் உண்ணும், நாற்காலே நீராடி மையிட்டு எழுதும், கண்ணில் மை தீட்டிக்க மாட்டோம், மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னா சொல்லியிருக்கிற ரீதியில மாசுடை உடம்பொடு தலை உளறி வாய்ப்புறம் ஒழித்து ஒரு போதும் உண்டு ஒரு போது. இப்போ நாளைக்கு சாப்பிட்டோம், இன்னைக்கு ஒரு போது அப்படின்றமே ஆண்டாள் பாசனத்துல இருக்கு. அது ஒரு போது சாப்பிட்றத நாம ஒரு போதுன்னு சொல்றோம். மாசுடை உடம்பொடு தலை உளறி வாய்ப்புறம் வெளுத்து ஒரு போதும் உண்டு தேசுடை திறனுடைய காமதேவா நோக்கின்றன்னு சொல்றார். அதனால அப்படின்னு சொல்ற ரீதியில நீ கிளியாக இருக்க, நாங்க பனியால பாதிக்கப்பட்ட பசுவை போல வெளியில நின்றுட்டு இருக்கோம். ஆனா நீ ரொம்ப அழகா பாடுற. சுவாமி தேசிகனே தன்னை அப்புள்ளார் வளர்த்த கிளி பிழையற பேசி வித்த பாசுரம். அந்த கிளி என்ன சொல்லித்தராலும் அதை திரும்பி சொல்லும். அப்புள்ளாரால பழகி வச்ச கிளி நான். அதனால என் வார்த்தையில தோஷம் இருக்காது. சாத்விக தியாகம் சுவாமி எல்லா இடத்துலயும் சாத்விக தியாகம் ஸ்லோகம் பண்ணா கூட தயாசகத்துல சாத்விக தியாகம். நான் வெங்கடேசன் கையில் இருக்கக்கூடிய வீணை என்று சொல்றேன். வீணை மீட்டர்வால பொறுத்து தான் வீணை கச்சேரி ரசிக்கும். வீணையால ஒன்றும் வசதி இல்லை. அந்த வீணையை மீட்டர்வா எவ்வளவு புத்திசாலின்னு அர்த்தம். அது மாதிரி நான் வெங்கடேசனுடைய கையில இருக்கக்கூடிய வீணை அப்படின்னு சொன்னா அப்போ சாத்விக தியாகம் பண்ற. இந்த தயாசதகம் பகவானாலே மீட்டப்பட்டது. வீணை ஒளி போன்ற சொல்லுயர்த்த நெடுவீணை என்று சொல்லக்கூடிய இதுல வீணைக்கு அந்த
இதுவை அந்த உச்சரிப்பை காட்டக்கூடிய இந்த பாசுரத்தை தான் அவ மீட்டரா அப்படின்றத காட்டக்கூடிய இந்த கீர்த்தனை தான் அவ மீட்டான்றத உடனே காட்டக்கூடிய சக்தி உண்டு. சொல்லுயர்த்த நெடுவீணை, அந்த சொல்லுயர்த்த நெடுவீணை வெங்கடேசனுடைய வீணை நான். அதனால நான் இந்த தயாசதத்தை எழுதல, ஸ்ரீனிவாசனை தான் எழுதிட்டான்னு சொல்றேன். அது மாதிரி ரகச தேசாராதி கிரந்தங்களை அப்புல்லாறு சாட்சியர் அப்புல்லாருடைய பழக்கி வைத்த கிளி என்று சொல்லிக் கொள்கிறார். அப்படி நீ சம்ஸ்கரிக்கப்பட்டவளாகவும் தெரியுதா, பெரியவாகிட்ட பழகி கிருஷ்ணனை பத்தி பாடம் பேச இவ்வளவு நல்லா பேசுற, நீ வெளியில வந்தா நீ பாட போறேன், நாங்க தான் பிற்பாடு பாட போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில இன்னும் உறங்குதியோ. அப்போ அவள் என்ன சொல்றான்னா தன்னுடைய அனுசந்தானம், இவ பாட்டை ரசிக்க ஆரம்பிச்சுட்டா. அந்த பாட்டை அவ பாடிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு இன்னொரு தடவை அவ பாடிட்டே இருக்கா. இவ பாட்டை மனசுக்குள்ள ஒரு தடவை உறக்க பாடினா, அப்புறம் இவாத்து வாசல வந்துட்டா. ஒரு தடவை என்ன பண்றா, அதை நிதானமா தான் மனசுக்குள்ள ரசிச்சு பார்த்துருக்கா. அதான் அவள் கொஞ்சம் தாமதிக்க இன்னும் உறங்குதியோ அப்படின்னு அவ சொன்னா, சில் என்று அடைய சில்லுன்னு சொல்லாதப்போ பனிக்காலத்துல பனி விழுந்தா எப்படி, ஆனா சில்லுன்னு இருந்தா குளத்துல இறக்குறோம், சில்லுன்னு ஜலம் இருந்தா ஆசனம் பண்றதுக்கு கை வைக்கும் போது ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி சில்லுன்னு வார்த்தை சொல்லாதப்போ சில் என்று அடைய நங்கமீர் போதருகின்றேன், நான் வந்துட்டே இருக்கேன், சீக்கிரம் கிளம்பி வந்துட்டே இருக்கேன். போதருகின்றேன் நங்கை மீர் பூர்ணைகளே, நான் வந்து கொண்டே இருக்கிறேன். இங்க வல்லை உன் கட்டுரை, ஆமா நீ இப்படியேதான் சொல்லிட்டு இருக்க, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வெளியில இருக்குவா சொல்ற வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், நீ பேசுறதுல கட்டுரைகள் வல்லை, உன்வாய் பண்டே அறிதும், உன் கட்டுரைகள் வல்லை பண்டே உன் வாய் அறிதும் அப்படின்னா கட்டுரை. இந்த கட்டுரை என்ற சொல்லி இப்ப நான் ஆண்டாளை பற்றி 500 பதங்களுக்கு மிகாமல் கட்டுரை வரைக அப்படின்னு சொன்னா அந்த கட்டுரை இல்லை. அந்த கட்டுரை என்று சொன்னால் கட்டப்படுகிற உரை. அப்படி என்றால் ஒரு சப்ஜெக்டை பத்தி பேசணும். ஆண்டாளை பத்தி 500 வார்த்தைகள் மிகாமல் எழுது என்று சொன்னால் முதல்ல ஆண்டாளை பத்தி அண்ணன் டிவியேட் ஆகாத எழுதணும். கட்டுரையில சப்ஜெக்ட் டிவியேட் ஆகக்கூடாது. அப்புறம் கட்டுரைக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, முன்னுரை, முடிவுரை, உடல் பகுதி. அப்படின்னா முதல்ல முன்னுரைன்னு எழுதணும், அதான் என்ன சொல்ல போறோன்னு சொல்லணும். முடிவுரையில கன்க்ளூட் பண்ணணும். நடுவில் அந்த பாடி, அந்த ஸ்ட்ரக்சர், அதை வந்து என்ன விஷயமோ அதை தனித்தனி இதுல எழுதணும். அப்படி கட்டுரை எழுதுறது என்பது கடிதாசி எழுதுற மாதிரியாக இல்லை, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்படிப்பட்ட கட்டுரை இல்லை. அதாவது முடிச்சோதியாய் உனது முகச்சோதி வளர்ந்ததுகோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் இழந்ததுகோ, படிச்சோதி ஆடையுடன் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுகோ, திருமாலே கட்டுரையே. அந்த பாசுரத்துல வர மாதிரியான கட்டுரை இல்லை. இங்க கடுவுரை, கடுமை உரை, இங்க பண்பு தொகை, அதாவது கடுமையான உரை, அதாவது சுடின்னு பேசுற பேச்சு. அந்த கட்டுரைனா உயர்வை சொல்றது, இந்த கட்டுரைனா சுடின்னு பேசுற பேச்சு. கடுமையான உரை கட்டுரை இந்த இடத்துல. அதாவது முன்னுரை, முடிவுரை, அதுக்கப்புறம் நடுவுல விஷயங்கள், உடல் பகுதி, கட்டுரையின் உடல் பகுதி, அது மாதிரி யோஜனை பண்ணி பிரசன்ட் பண்றது இல்லை. இது கடுமை உரை பண்பு தொகை, அது கட்டுரை என்று மாறுது. அது எப்படி மாறும்னா வெறுமை இலை வெற்றிலை அப்படின்னு சொல்ற பாருங்க. அது மாதிரியாக ஆடு கால், அதாவது இந்த இடத்துல இதுவா இருக்கு. அதாவது முதல்ல கடு என்கிற சொல்லோடு உரை என்கிற சொல் சேர்றது. அந்த கடுன்றது குச்சியில் உரமாக இருக்கிறதுனாலே மேல மேலுள்ள வறுமொழியில உக்காரம் இருக்கிறதுனால அது ஒற்று இரட்டிக்கிறது. ஆகையினாலே கடு உரை. ஆடு கால், ஆடு கால்னு சொல்றது இல்லை, ஆட்டுக்கால் எப்படி சொல்றோம், ஆடு கால், ஆடு கால்னு தானே சேரணும், ஆட்டுக்கால்னு சேரணும். அப்போ அந்த ஆ இட்டு அப்புறம் டூ, அந்த ஒரு ஒற்று, அந்த டகாரம் வந்து ஒண்ணு சேரும். அது மாதிரி இந்த இடத்துல கடு உரை கட்டுரை அப்படின்னு ஆகுது. அப்படின்னா கடுமையான பேச்சு என்று அர்த்தம். உன்னுடைய கடுமையான பேச்சு வேண்டாம், நீ கடுமையான பேச்சுறதுல வல்லை என்று எங்களுக்கு தெரியும். அதனால வல்லை உன் கட்டுரைகள் கடுமையான சுழியில் பேசுற பேச்சுல வடுக்குன்னு பேசுறதுன்னு சொல்ற பாருங்க. ஐயோ அந்த பொண்ணு வடுக்குன்னு பேசும் அப்படின்னு சொல்றால, அது மாதிரி நீ வடுக்குன்னு பேசுறதுல நீ வல்லை. பண்டே உன் வாயில் இதுவும், உன்னுடைய வாய் லோக பிரசித்தம்.
எங்களுக்கு தெரியும் உன்வாய் உன் கட்டுரைகள் பண்டே அறிதும். நீ ஒண்ணு எங்களுக்கு புதுமைகள் இல்லை. நீ இப்படி சில்லென்று அழையன் மின் என்று எங்களை சொல்ற. நீ எங்களை பார்த்து சில்லென்று அழையன் மின் சொல்ற. ஆக்சுவலா நீ தான் கட்டுரை பேசக்கூடியவள், அதாவது கடுமையான உரையை பேசக்கூடியவள் நீ தான். வல்லீர்கள் நீங்களே, இப்படி வாய் வார்த்தை நடக்குது. வல்லீர்கள் நீங்களே, நீங்க தான் இவ திருப்பி சொன்னாவுக்கு நினைச்சுக்கிறா. சிச்சோ, அவ ஆற்றாமையோட இருக்கா, வெளியில இருக்கா, பல பேர் நம்ம ஒருத்தருக்காக காத்துருக்கா. நம்ம மேல தப்பு இருக்கு, தப்பே இல்லாத கூட பாகவதால் விஷயத்துல நம்மதுன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளுக்கு மனசு மாறி நானேதான் நாயுடுக என்தான் தப்பு அப்படின்னு ஒத்துக்கிறா. நானேதான் நாயுடுகிறதுக்கு நேற்று பண்ணிட்டோம், நிறைய விஷயத்த பண்ணிட்டோம். நேற்று ஸ்ரீமத் ராமாயணத்திலேருந்து பார்த்தோம், அது மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து சொல்லலாம், இது மாதிரி விஷயங்கள் ஆழ்வார் ஸ்ரீ சுத்தியிலேருந்து சொல்லலாம், எவ்வளவோ சொல்லலாம். அழகேசிங்கர் கூட எஜுபேட் அழகேசிங்கர் அது கடுமையான உரையை பேச மாட்டார். அப்படின்னா சிஷ்யார்கிட்ட கூட அவர் எப்படி சாய்ப்பார் அப்படின்னு சொன்னா, முட்டாளே, ஏதாவது சிஷ்யா தப்பு பண்றா, அதாவது பிடிக்காத காரியத்தை பண்றா, ஆச்சார காரியம் பண்றா, அந்த காரியம் ஐடிகளுக்கு பிடிக்கல அப்படின்னா அண்ணா காலித்தே சாசிதாரம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, கண்டிக்கலாம்னு இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட ஐசிங்கர் ஆனா முட்டாளே அப்படின்னு சாய்க்க மாட்டேன். புத்திமத் கிருத்தியமா, இது ஐசிங்கரோட பதம் அப்படின்னு. எங்க ஐசிங்கர் மாதிரிலாம் இருக்கவே முடியாது யாராலையும் அப்படின்னு. தேடு அதிகம், ஒரே வெயில். திருவள்ளூர் ஒரு பெருமாள் போட்டோ மாட்டிருந்து, அந்த பெருமாள் போட்டோவை தூக்கினா கண்டிப்பா நான் அந்த போட்டோவுக்கு பின்னாடி 4 தேள் இருக்கும். அந்த அளவுக்கு தேள் அதிகம் மரத்துல. ஓடு வேற, அந்த மெயின் இடம் தவிர மற்ற எல்லாம் ஓடு வேற. அந்த வெயிலுக்கு ஓட்டுக்கு கீழே வரும், தொப்பு தொப்பெல்லாம் கீழே வரும். அதை தொடப்பத்தாலத்தாலும் தேலை அடிக்கப்படாது அப்படின்னு வேற. ஐடிங்களோட இதுவெல்லாம் தன் உடம்புல ஒரு கொசு உட்காண்டா முள்ள கையை எடுத்துட்டு போய் அப்படி அதை ஓட்டு வேற ஐடிங்க. அத மாதிரியாக தேலை அது தேலை திருப்பி திருப்பி தள்ளினாலும் உள்ள வந்தா கொடுக்க மட்டும் கட் பண்ணி விட்டுடும், கொடுக்க மட்டும் கட் பண்ணி விட்டுடும், கொடுக்க மட்டும் கட் பண்ணி விட்டுடுன்னு வேற ஐடிங்க இருக்கு. அத மாதிரி அடமுட்டாளேன்னு வெய்யறதுக்கு எல்லா யோக்கியதையும் இருக்கு, ஐடிங்க இருக்கு. அப்படின்னா புத்திமத் கிருத்தியமா, அதாவது புத்தி இருக்கான்னு கூட கேட்க மாட்டாரு. அதாவது அந்த செயல் மேல அவன் அந்த வெற்றியே இல்லாமல் புத்திமத்து கிருத்தியமா அப்படின்னா புத்திமானா இருக்கிறவன் செய்யக்கூடிய செயலா. ஏண்டா இந்த மாதிரி காரியத்தை பண்ற, முட்டாளேன்னு சொல்ல வேண்டியது. முட்டாளேன்னு சொன்னா அவனை சொல்றோம். புத்திமத் கிருத்தியமா என்று சொன்னால் புத்திசாலியால பண்ணக்கூடிய செயலா இது அப்படின்னா நீ சரியான செயலை பண்ணல, அதனால நீ முட்டாளுதான். கடைசியில சேர்றாரோ முட்டாள். ஆனா அதை முட்டாள்னே சொல்ல வேண்டாம். மடத்துக்கு ஒரு மகா பண்டிதர் நல்ல புத்திசாலி. அவர் கொஞ்சம் ஆச்சாரத்துல கொஞ்சம் குறைஞ்சவர். எல்லா இடத்துலயும் எல்லாம் எதிர்பார்க்க. ஒருத்தத்துல ஞானம் இருக்காது, அனுஷ்டானம் இருக்கும். ஒருத்தருக்கு அனுஷ்டானம் இருக்கும், ஞானம் குறைஞ்சிருக்கும். அது அவர் அப்படின்னா அனுஷ்டானம் இல்லைன்னா சத்தியானத்தை விட்டு அப்படி கிடையாது. அது மாதிரி தப்பு பழைய காலத்துல கிடையாது. சத்தியானத்தை விட்டு திருவாராதனை பண்ணாம இருக்குது, அது மாதிரி தப்பு கிடையாது. எல்லாம் பண்ணுவார். அது அவர் முதல் ஜெனரேஷன் வித்வான். இந்த ஆச்சாரங்கள் எல்லாம் பரம்பரையா அப்பா அம்மா கிட்ட வரணும். 2வது ஜெனரேஷன் 3வது ஜெனரேஷன் தான் ஆச்சாரம் கையை அடங்கும் போதே கண்டுபிடிச்சுக்கலாம். இது முதல் ஜெனரேஷனா இப்படி ஆச்சாரத்துக்கு இருக்கா இல்லை என்பது எல்லாம் தெரியும். அது ஒரு சம்ஸ்காரத்தாக வர வேண்டியது. அவர் நல்ல பண்டிதர், ஐடிங்க இருக்கு. அவர் ரொம்ப மரியாதை உண்டு. அவருக்கு பாடக்கூடிய சக்தியும் உண்டு. எப்போ ஸ்ரீசந்நிதிக்கு வந்தாலும் அவர் ஆளவந்தாஸ்தோத்திரத்தை கிடைக்கும் முறையா சங்கீதம் பயின்றவர் இல்லை, ஆனா சாரீரம் அவ்வளோ நன்னா இருக்குங்கிறதுக்காக ஆளவந்தாஸ்தோத்திரத்தை மாலவன் செஞ்ச பாடும்னு சொல்லுவார். அவர் கொஞ்சம் ஆச்சாரம் வரும்னா அதுதான் சந்தியாவனாதியில விட்டவர் இல்லை. கை காலம் டக்குன்னு அவர் யோசிச்சு பண்ண மாட்டார். ஒரு சதசுல அவர் உட்கார வர கால அனுப்பிக்காக வந்துட்டார் அந்த இடத்துக்கு. இப்போ 4 பேர் இருக்கிறோம், அவ்வளோ பெரியவனா ஐடிகளுக்கு சின்னவர் தான். ஏன்னா காலம் பார்த்து உட்காந்து போய் கால அனுப்பிட்டு வரும் அப்படின்னு சொன்னாலும் தப்பு. கால அனுப்பிக்காத உட்கார சொன்னா நாம அனாச்சாரத்தை அலோவ் பண்றோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அது மாதிரி பெரிய ஸ்தானத்தில் இருக்குவா, இப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. எதை சொன்னாலும் யாராவது ஒருத்தர் பாலிட்டு சொல்லுவார். இவர்களை போய் கால அனுப்பிட்டு வாருன்னா அவ்வளோ பெரியவர் போய் இவர் 4 பேர் நல்ல கால அனுப்பிட்டு வர சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை இவர் கண்டதும் காணாதுமா இருக்கார் அப்படின்னா அவர்னா ஐடிகளுக்கு ரொம்ப இது. அவரை ஏன் சிக்ஷிக்கல் ஆயிட்டு நம்ம மட்டும் கடுக்கடு தேர அப்படின்னு சொல்லுவார்.
அதுக்காக நம்ம கிட்டக்க வாரம் பேசுற மாதிரி கூப்பிடு. அப்போ கூட கால் அழுந்துடுவாருன்னு சொல்லல அவருக்கு. அது திருவள்ளூரா இருந்தா உனக்கு இடம் தெரியும், நாங்க வேற கேம்ப்ல இருக்கோம். இங்க உனக்கு கிணறு எங்க இருக்குன்னு தெரியலையா? அதாவது இங்க இப்படி போனா இடது பக்கத்துல கிணறு இருக்கு. உனக்கு கால் மட்டும் ஆரம்பிக்கணும்னா வலது பக்கம் ஒரு கல் தொட்டி இருக்கு. அந்த கல் தொட்டியில ஜலம் கொட்டி இருக்கும் அப்படின்னா நீ போய் காலை ஆரம்பித்து வாருன்னு சொல்றதுக்கு இத்தனை சென்டென்ஸ் ஐடிங்க உபயோகம் பண்ற. ஏன்னா அவர் நல்ல மகான், அதாவது நல்ல வித்வான். அதனால நம்ம காலை ஆரம்பித்து வாருன்னு சொன்னா அவருக்கும் ஹர்ட் ஆகும். அது வாண்டாம் என்பதற்காக இந்த கேம்ப் உனக்கு புது இடம். அதனால நீ அதையும் வேற பல பேருக்கு தெரியாத மாதிரியாக மொல்ல குரல் ஐடிங்கிறதே குரல் சின்னதா இருக்கும், கிட்டக்க கூப்பிட்டு. அதனால நீ போய் இடது பக்கத்துல கலர் இருக்கு. ஆச்சமனெல்லாம் பண்ணணும், வாய்ப்பு பிடிக்கணும்னு இல்லாத பட்சத்துல வெறும் காலம் ஆரம்பிக்கணும்னா இந்த வலது பக்கத்துலயே கூட ஒரு கல் தொட்டி இருக்கு. அதுல ஜலம் எப்பயும் ரொம்ப இருக்கும் அப்படின்னு சாட்சியார். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்ப நானே தானாயுதுக அப்படி பாகவதான விஷயத்துல நாம எப்படி பேசணும் என்பதை காட்டி கொடுக்கக்கூடிய பாஷம் இது. அதனால அப்படி நானே போன நேற்று இதுல இருந்து பார்த்தோம், சிவத் ராமாயணத்துல இருந்து பார்த்தோம். நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. வேறுடையைன்னு ஒரு பாடம், வேறுடைமைன்னு ஒரு பாடம் இருக்கு. ஏற்கனவே தாத்பரியாட்டம் கடைசியா ஒன்னாகத்தான் வரப்போகுது. உனக்கென்ன வேறுடையை, சீக்கிரமாக வா, நீ வா. அடுத்த க்ஷணத்திலே அவள் வர காணாமையாலே சீக்கிரம் எழுந்து வா. உனக்கென்ன, உனக்கு மட்டும் என்ன வேறு உடைமை, என்ன தனியா இருக்கு, நீ மட்டும் என்ன ஸ்பெஷல். ஆகினாலே உடையை, உனக்கென்ன வேறுடையை, உனக்கு என்ன வேறு உடையை. உடையன்றது பருப்பு ஆக்சுவலா. முன்னிலை நிகழ்கால விளைமுற்று, நீ எதை ஸ்பெஷலாக பெற்றிருக்கிறாய், உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதனால நீ ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, உனக்கு என்ன வேறுடையை, நீ சீக்கிரமா அப்படின்னு சொல்றாங்க. 10 பேருக்கு நாங்க 50 பேர் இருக்கோம் அப்படின்னா ஒத்தரால அது டிலே ஆகக்கூடாது. அப்போ நீ என்ன ஸ்பெஷல், சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு சொல்ற. ஏன் உனக்கு மட்டும் என்ன தனியா கல்வி பண்ணி சாப்பிட்ற, ஆச்சார விஷயத்த தனியா தெரியும். வைதிகால் கல்யாணம் இருக்கும், 50 பேர் வந்திருப்பா கல்யாணத்துக்கு. ஒட்டு மொத்தமா கல்யாண தர்மம் பண்றவா 50 பேர். அங்க குறைஞ்சபட்சம் 10 கறிக்கு மூட்டி எறியும். அப்படின்னா இவா தொட்டு அவா சாப்பிட மாட்டா, அவா தொட்டு இவா சாப்பிட மாட்டா. அந்த பொம்நாட்டிகள் யாரும் மஜரி சுத்தத்துக்கு கூப்பிட்டே இருக்கணும். ஏன்னா அவ அங்க ஊதுகோலை வச்சுட்டு அடுப்பு ஊதிட்டு இருப்பா. இது வைதிகாரத்து கல்யாணத்தில் நடக்கிறது. எங்க பார்த்தாலும் ஒரே புகை மூட்டமா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் இந்த ஸ்திரீ தொட்டு அவா சாப்பிட மாட்டா, அவா தொட்டு இவா சாப்பிட மாட்டான்னு வந்திருக்கிறது 50 பேர். ஒரு 10 கறிக்கு மூட்டி எறியும். அந்த மாதிரியாக நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது உனக்கு மட்டும் என்ன தனியா தலிகை பண்ணி சாப்பிடுது. பகவத் அனுபவத்துக்கு அது ஆச்சார விஷயத்துல அதுதான் பரவாயில்ல. நீனா தனித்தனியா என்ன உனக்கு மட்டும் என்ன வேறுடையை சொன்னா, இல்ல நீங்க என்ன சீனியர் பர்சன் ட்ரீட் பண்றதுனால ஜூனியர்ஸ் எல்லாம் சேர்ந்தா அவுட்டு வரலாம் அப்படின்னா எல்லாரும் அசம்பளான அவுட்டு தான் சிஓ சீட்ல உட்காடுறான். அது மாதிரி நான் ஏதோ அது கூட நான் அகங்காரத்தால இல்லை, அப்புறம் நமக்கு வேல்யூ இருக்காது, முதல்லயே போய் உட்காண்டா அப்படி கைங்கரிய விஷயத்துல அப்படி பார்க்கறவங்களும் இல்லை. ஏன்னா அப்பா ஒரு நாள் கூட ஐசிங்கர் ஐசிங்கர் ஸ்தானத்துல இல்லை, அதாவது ஆசனத்துல இல்லை நாம காலசேவம் பண்றதுக்கு அப்படின்னு நாம சொல்லவே முடியாது. எஸ்யா நாம எல்லாரும் கூட்டிட்டோம், 40 பேர் காலசேவத்துக்கு கூட்டிட்டோம். ஐசிங்கர் அப்புறம் 10 பேர் கழிச்சு நிதானமா ஆச்சமனம் பண்ணிட்டு வந்தேனே கிடையாது. முதல் அந்த பங்க்சுவாலிட்டி கூட ஐசிங்கருக்கு தேர்ந்து கத்துக்கணும் அப்படின்னு. ஒரு நாள் ஒரு க்ஷணம் இத்தனைக்கு திருமேனி பாங்க கிடையாது. அவரால் ஒரு க்ஷணம் லேட்டாச்சு காலக்ஷேபம் பண்றதே கிடையாது அப்படிங்கிறப்பா. அது மாதிரி எல்லாரும் போந்தாலும் நான் அகங்காரத்தால இல்லை, எல்லாரும் வந்தா விட்டு வரட்டும் அப்படிங்கிற எண்ணத்தால இல்லை, நான் பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் சேர்த்துட்டானா அப்புறம் சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இருந்தேன். உங்களை விட்டு எனக்கு மட்டும் சுகம் உண்டா, ஆகினாலே நான் எல்லாரும் போந்தாரோ அப்படின்றதுக்காக நான் பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருந்ததுனால எல்லாரும் சேர்ந்த உள்ளே சேர்ந்துக்கலாம், நீங்களும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்கோன்னு நான் இருந்தேன். எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள், எல்லாரும் போந்தார் அப்படின்னு அவ பதில் சொன்னான். போந்தார்னா நீங்க பாகவதாரா இருக்கா, எதுக்கு நீங்க வாசலே இருக்க, வாங்க ஆத்துக்குள்ள ஒரு க்ஷணம் வந்துட்டு போங்கோ அப்படின்னா. நம்ம அவசரமா இருக்கும்போது யாராவது ஆத்துக்குள்ள கூட்டானா என்ன பண்ணுவோம், இல்ல உனக்கு தடவை வர நீ வா அப்படின்னு சொல்லுவோம். போந்தார்னு சொன்னதுக்கு எல்லாரும் வந்துட்டாரா இல்லையாத நீ வந்து பாரு, நாங்க அவங்க ஆத்துக்குள்ள வரல. போந்து எண்ணிக்கொள்
வந்து நீ எண்ணிக்கொள் அப்படின்னு சொன்னா. வந்து எண்ணிக்கொள்னு எதுக்கு சொன்னா அப்படின்னு சொன்னா, எண்ணும் போது மட்டும் நாழி ஆகாதான்னா, நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி உபாயமே சுகத்தை கொடுக்கக்கூடியது. பகவத் சேவை போல பாகவத சேவை கூட சுகத்துக்கு ஏதுவாகுது. கருட சேவை சேவைக்கு போறான், முதல் நாள் ராத்திரி எல்லாம் பண்ற பஜனையை கேட்கறது சந்தோஷம். அதுக்கப்புறம் அங்க இருக்க பாராயண கோஷ்டிய சேவிக்கிறது அது ஒரு சந்தோஷம். கேவலம் வரதனுடைய திருமேனி மட்டும் சந்தோஷத்துக்கு ஏதுவா இருக்குல்ல. வெடி போடுறது, அந்த சத்தம் கேட்கறது சந்தோஷம், வேத பாராயண கோஷம் கேட்கறது சந்தோஷம், அங்க ராத்திரிலாம் முதல் நாள் ராத்திரி பஜனை பண்றதை கேட்கறது சந்தோஷம், பகவானுடைய திருமேனியை சேவிக்கிறது சந்தோஷம். அதனால நீ வந்தால், நீ வந்துட்ட பாகவதால் கரைச்சிட்டா நாங்க ஒரு நிமிஷம் லேட்டா அங்க போறதுக்கு கூட ஒத்துக்கிறோம். ஆனா நீ வந்து எண்ணிக்கொள்ளா விரலை தொட்டு தொட்டு பார்த்து எண்ணிக்கோ. சொன்னவா மொத்த பேர் வந்துட்டாளா, நீங்க ஒவ்வொருத்தரும் 10 பேரை கூட்டு வரணுங்களே அவெல்லாம் வந்துட்டாளா அப்படின்றத நீ வந்து எண்ணிக்கொள். எண்ணும் போது உன்னுடைய நடை அழகை பார்ப்போம், உன்னுடைய திருமேனி அழகை சேவிப்போம். அது மாதிரி செக்கு போட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டா யாரோ ஒரு செக்கு சைன் பண்ணி கொடுக்குறோம், அது ஒரு க்ஷணம். அதே 10,000 ரூபாய் கொடுக்கணும், 10,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்தா டக்குன்னு கொடுத்துடலாம். 10,000 ரூபாய் அதை 100 ரூபாய் நோட்டா கொடுத்தா அப்ப என்ன ஆகும்? அத்தனை நேரம் எண்ணும் போது அவளை பார்க்கலாம். நீ எண்ணும் போது ஒன்ன நாங்கள் பார்த்து ரசிப்போம். அது மாத்திரம் இல்ல, தனித்தனியே எங்க பேரெல்லாம் நீ தெரிஞ்சுப்ப. இவ பேர் சீதா, இவ பேர் ருக்மிணி, இவ பேர் சாந்தா, இப்படின்னு ஒவ்வொரு பேரையும் சொல்லுவோம். ஏர்போர்ட்ல யாராவது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இறங்கினா அந்த ஸ்டேட்டு ஒருத்தன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். இவன் பேர் என்ன, இவர் யாரு, இது போலீஸ் டிஐஜி. அப்ப ஒவ்வொருத்தரையா பாக்குறாளோ. அது மாதிரி நீ வந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய பேரை, நீ எங்க பேரை தெரிஞ்சுக்கிறது கூட எங்களுக்கு சந்தோஷம். ஆகையினால தனித்தனியா இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் நீ விரலை தொட்டும் போது உன்னுடைய பாகவத கரஸ்பரசம் எங்களுக்கு படும். ஆகையினாலே இப்படி பல லாபம் எங்களுக்கு இருக்கு. அப்ப டிலே ஆனா பரவாயில்ல, கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா கிருஷ்ணானுபவம் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி உன்ன மாதிரி கிருஷ்ண அனுபவத்துல திளைக்கக்கூடிய உன்னுடைய அனுபவமும் எங்களுக்கு அவ்வளவு முக்கியம். ஆகையினாலே நீ வந்து போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொண்டானை. சரி, வந்துட்டா அவள் மேல ஆக்டிவிட்டி என்ன, அடுத்து என்ன காரியம் பண்ணணும் நாம? இப்ப நாம போய் தீர்த்தா மாதிரி அந்த பாவை களத்துக்கு சென்று காரியம் பண்றவரை பஜனை பாடினே போகணும். பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிக்கொண்டே போக வேண்டும். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேல்லோர் எப்பாவாய். பாடேன்றது விகாரம் இருக்கு, பாடேன்னு மாறி இருக்குது. பாடேல் ஓர் எப்பாவாய், பாட ஏற்றுக்கொள். அதாவது அது குறிப்பு சொல். அதாவது ஏலோர் எப்பாவா என்பது குறிப்பு சொல்லா சொல்லி ஒரு சில உரை எழுதியிருக்கா. அப்படி இல்லாமல் ஏற்றுக்கொள், ஓர் சிந்தித்துப்பார், நினைத்துப்பார் என்று பொருள் கொள்றார். அதனால வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எப்பாவாய். வல்லானை கொன்றானை நேற்றே பார்த்துட்டோம், விஷயத்தை பார்த்துட்டோம். வல்லானை பலியானை, இந்த குவளையாபீடத்துக்கு மாத்திரம் அடைமொழியிடாம எந்த ஆழ்வாரும் சாட்சியது இல்லை. அதாவது யானை மாமலை, அதாவது யானை என்பது ஒரு மாமலை, மலை போல யானை இருந்ததோட குவளையாபீடம் என்பது ரூபகம் பண்ணிவிட்ட அருவி கொட்டக்கூடிய மும்மத புனல் கொட்டக்கூடிய ஒரு மாமலை என்று நம்மாழ்வார் சாட்சிய. பருக்க யானை, பருக்கைனா சோத்து பருக்கை இல்லை, பருக்கைனா பருமனான என்ற அர்த்தம். பருக்க யானையின் கொம்பினை பறித்து என்று வல் ஆனை கொன்றானை. வலிய யானை, அந்த யானையை கொன்றான். கொல்லும் போது என்ன பண்ணா, இவன் தனக்கு ஆயுதம் எல்லாம் கொண்டு போனானா இல்ல, அந்த யானையுடைய தந்தத்தையே வாங்கி மறுபன்று வாங்கும் ஆயர்கள் மாயமறிய மாட்டேன். வெறுங்கையோட போய் அங்க யாரோ ஒருத்தர் போறா, அவ ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரல, உபன்யாசத்துக்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, அவ பாட்டுக்கு அங்க உபன்யாசம் கேட்க வந்தவாழ அங்க உபன்யாசக்காரா வரலன்னு நீ உபன்யாசம் பண்ணிட்டா. உடனே உட்காந்து எவ்வளவு நாளைக்கு பேசணும் அப்படின்னு கேட்டு 1.5 மணி நேரம் சொன்னா, நான் 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணா எப்படி? அப்படியே ஆச்சரியமா இருக்கும். ப்ரிப்பரேஷனே இல்லை, முன்பின் ப்ரிப்பரேஷன் இல்லை, தடால்னு வந்தா உபன்யாசம் பண்ண போறோம் கூட தெரியாது,
டக்குனு உபன்யாசம் பண்ணா 1.5 மணி நேரம் பண்ணா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த மாதிரி சொன்னான்ற மாதிரியாக இவனுக்கு தெரியாது. அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான் யானையை, இவனுக்கு அது தன்னை கொலை பண்ண வச்சதுன்றது தெரியல. அப்போ அந்த யானை இவன் கையில ஒண்ணும் இல்லை. இவனோ சிற்றாயன் பாலகிருஷ்ணன், அது யானையோ வார்கடா அருவி யானை மாமலை பருக்க யானை பல் யானை. அந்த யானைக்கு என்ன பண்றது? இப்ப எதால அதை அடிக்கிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய தந்தத்தையே, கைக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் வேணுமே, அதுக்காக அதனுடைய தந்தத்தையே முடிச்சான். தந்தம் என்பது அவ்வளவு உரப்பானது. வயசாகி முத்தி அந்த யானை வருது, தந்தத்தினால பல்லக்கெல்லாம் பண்றாரு. அதனால அப்படிப்பட்ட உரப்பானது தந்தம். அந்த தந்தத்தை முறிச்சான். தந்தத்தை முறிச்சு வயசான யானை, 200 வருஷம் வாழ்ந்த மூங்கில், இவற்றில இருந்தா முத்துக்கள் வரும். இவன் உடைச்ச வேகத்துல அந்த உள்ள இருக்கக்கூடிய எலும்போடு தந்தம் சேரக்கூடிய இடத்துல பால் பேரிங் மாதிரியாக இருக்கக்கூடியது முத்து. அந்த தந்தத்தை உடைச்சா அதுல இருந்து முத்து கொட்டும். அப்போ அவ்வளவு உரப்பான யானை அது. அந்த முத்துக்கள் உதிரும்படியாக அந்த தந்தத்தை உடைச்சு அதையே ஆயுதமாக்கி கொண்டு, இப்பதான் கூட பேப்பர்ல பார்க்கிறோம், போலீஸ்காரனுடைய துப்பாக்கியை வாங்கி அவனையே சுட்டான் அப்படின்னா அராஜகம் நடக்கிற இடத்துல நடக்கிற மாதிரியாக போலீஸ்காரங்கிட்டே துப்பாக்கியை எடுத்து போலீஸ்காரனையே சுட்டான்னு சொல்றான் பாருங்க. அது மாதிரி இவன் அப்படிப்பட்டவன். அங்க அந்த கெட்டவன் அப்படி பண்றான். இவனை குழந்தைய கொலை பண்றதுக்கு வைக்கப்பட்ட யானையை தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அந்த இதுவை பிடுங்கி மறுப்ப யானையின் கொம்பினை படித்து அப்படின்னு சொல்லி அதை உடைச்சு அதுல இருந்து முத்து கிருஷ்ணன் உடைக்கிறான். அதுல இருந்து முத்துக்கள் கொற்றது. அதுல இருந்து அப்படிப்பட்ட தந்தத்தை எடுத்தே அந்த யானையை கொன்றான். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. கம்சன் போல சத்துக்களுக்காலே அவளுடைய மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை பூதனை இவாளெல்லாம் கோலை ஆபீடத்தை கொண்டு நம் ஜீவனமான தன்னை நோக்கி தந்தவனை. சரி, கிருஷ்ணன் இதுக்கெல்லாம் எதுக்கு பண்ணான்? பூதனை எதுக்கு வதம் பண்ணான்? சாணூர முக்கிகாலை எதுக்கு வதம் பண்ணான்? குலையாபீடத்தை எதுக்கு கொன்றான்? கம்சனை எதுக்கு கொன்றான் அப்படின்னு கொண்டா மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை அப்படின்னு சொல்றவே இவன் எதற்காக இதெல்லாம் பண்ண? தனக்காக பண்ணிட்டானா அப்படின்னு சொன்னா செல்பிஷா அவன் பண்ணவே இல்லை. நாம போயிட்டா பாஞ்சாலி கூந்தலை எப்படி முடிக்கிறது, நாம போயிட்டா கீதை எப்படி சொல்றது, பெருமாள் அவதாரம் பண்ணி பண்ணல அந்த காலத்துல வாழ்ந்த பாஞ்சாலியை காப்பாத்துறது, பஞ்சவரை பல வகையும் காத்தார் வந்தார், பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார்தாமே என்று பக்தாலை காப்பாத்துறது, அந்த காலத்துல வாழ்ந்த பக்தர்களை காப்பாத்துறதுன்றது ஒண்ணு. அதற்கும் மேலே பகவான் பகவத்கீதையை கொடுத்து நம்ம காப்பாத்திருக்கான். பிற்காலத்துல இருந்தவர்கள் கிருஷ்ணாவதாரத்தினாலே வாழ்ந்த காலத்திலே மாலாகாரர் முதலியவர்களுக்கு தன் திருமேனியை கொடுத்து அது மாதிரியாக இவனுடைய பாஞ்சாலியுடைய குரல் முடித்ததெல்லாம் ஒரு லாபம். அப்புறம் நமக்கு இன்னைக்களவும் வாழ போறவாளுக்கும் சந்திரசூரியன் இருக்கிற வரை பகவத்கீதையை கொடுத்து காப்பாத்தினான். அதனால கிருஷ்ணன் தன்னைத்தான் காப்பாற்றி கொண்டதுக்கு காரணம் கூட பக்த ரட்சணம் தான். ஒரு பையன் இருக்கான், அவன் சொல்றான் எக்ஸாம் வருது, அதனால நான் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும், ஜலதோஷம் வராம பார்த்துக்கணும், ஜுரம் வராம பார்த்துக்கணும், வருஷம் மொத்தம் நன்னா படிச்சுட்டு இவ்வளவு நன்னா ப்ரிப்பேர் ஆயிட்டு கடைசியில எக்ஸாம் அன்னைக்கு ஜுரம் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு அவன் தான் உடம்ப பார்த்துக்கிறான். இது செல்ஃபிஷா அவன் தான் உடம்ப பார்த்துக்கிறான். ஆனால் ஒரு நடு வயசு பெண் இருக்கா, அவ சொல்றா இன்னும் 5-20 வருஷமாவது உரப்பா இருக்கணும், பசங்கள்லாம் 2ஆம் கட்டாம் வயசு பசங்களா இருக்கு, ஒரு பையன் உத்தியோகம் போற வரை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற வரையாவது நான் உரப்பா இருக்கணும், தன் உடம்ப அவ பாத்துக்கிறான். அப்ப அது செல்ஃபிஷா அவ தன்னை பாத்துக்கல, குழந்தைகளுக்காக பாத்துக்கிறா. இப்ப பெருமாள் பூதனை கிட்ட இருந்து, சாணூர் இடத்திலிருந்து, மல்லர் இடத்திலிருந்து எல்லா இடத்துலையும் தன் திருமேனியை காத்து கொண்டது என்பது எக்ஸாம் வந்துட்டு உடம்ப பார்த்துக்கணும், ஜலதோஷம் வராத பார்த்துக்கணும் பையன் சொல்ற மாதிரி இல்லை. குழந்தைகள் பையன் ஒரு உத்தியோகம் போகணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அது வரையாவது நான் உடம்ப பார்த்துக்கணும்னு தாய் சொல்ற மாதிரியாக. ஏன்னா நதே ரூபம் நச்ச ஆகாரா நாயுதானி நச்ச ஆஸ்பதம் ததாபி பூஷாகாரா பக்தானாம் பிரகாசசே என்று அப்படி பகவான் தன்னுடைய திருமையை யாருக்காக வச்சிருக்கான்? பக்தாளுக்காக வச்சிருக்கான்.
அதனால பக்தர்களுக்காக நாம் நம்மை பூதனை இடத்திலிருந்து நாம் பக்தர்களுக்காக நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், கம்சனிடத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், கோயாபிடத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாற்றாரை அழிக்க வல்லானை இல்லை, மாற்றாருடைய மாற்றை அழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெப்பாவாய். மாயனை இந்த இடத்துல மாயன், அங்க மாயனை மண்ணு வடமுதல் மைந்தனை ஒரே பதம் வெவ்வேறு இடத்துல வந்தா வெவ்வேறு காரணத்துக்காக அது பயன்படுத்தப்படுகிறது. அது மாதிரியாக இங்க என்ன பண்ற, பக்தவத்சலனாய் நம்மிடம் போர்க்கும் அளவுக்கு இறங்கி வரக்கூடியவன் அவன் யாரு அப்படின்னா மாயன் என்று சொன்னால் எதிரிகளை இங்கனம் தோற்பித்தவன் நம்மிடத்திலே தோற்கிறான், பக்தாள் விஷயத்துல அவன் தோற்றுறான். பக்தி கிரீதோ ஜனார்தனா, பக்தர்களுக்காக தான் இறங்கக்கூடியவன். அவன் பெருமாளை தோற்கடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்ன வழி உண்டு? சரணாகதி பண்றதுதான் அவனை தோற்கடிக்கிறதுக்கு வழி. எல்லாரையும் தோற்கடிக்கக்கூடிய எம்பெருமானை தோற்கடிக்கிறதுக்கு ஒரே வழி பக்தியை, நாம் பக்தி அவன் இடத்துல வச்சா பக்தி கிரீதோ ஜனார்தனா என்று அவன் நம்ம இடத்துல தோத்துருவான். அத மாதிரியாக சரணாகதி பண்ணா அவன் நம்ம தோத்துருவான். அப்போ அஸ்தீஷ துக்க விஷதிக்த பலான் உபந்தினி பிரம்ம கீடம் அபராதம் பிரயோகே துஷ்கர்ம சஞ்சயவசாது துரதிக்கிரமேண பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசோ தவ நிகிரகாஸ்திரே. உன்னுடைய நிகிரகம் என்கிற அஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரம் இந்த சரணாகதி என்று சுவாமி தேசிகிறார். எல்லா அஸ்திரத்துக்கும் ஒரு அஸ்திரம் உண்டு. அக்னி அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா வருணாஸ்திரம், வாருணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்திரத்தை திருப்பி பயன்படுத்தலாம். ஆனா அந்த நாராயணம் இருக்கே அதுக்கு பிரத்யஸ்திரம் இல்லை. அந்த நாராயணனுடைய இவன் பாலாஜி கெட்ட வழியில போறான், இவனுக்கு மோட்சம் கொடுக்கப்படாது, இவன் சம்சாரத்திலே இருக்கணும்னு நாராயணனாலே பயன்படுத்தப்பட்ட அஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரம் என்ன என்று சொன்னால் பிரபந்தனாகுது, சரணாகதி பண்றதுதான் பிரத்யஸ்திரம். அஞ்சலி ரசோ உடனே அவன் மனசை மாத்திடுறான். அப்போ மோட்ச பரியந்த பாபத்தெல்லாம் மோட்ச விஷயாவின்னு சங்கல்பம் பண்ணிட்டு அவன் மோட்சத்தை கொடுக்குறான். அதனால அப்படி பக்தவத்சலனாய் நம்மிடம் தோற்கும் அளவுக்கு இங்க மாயம் என்று சொன்னால் ஆச்சரிய பூதன். என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா பக்தர்களுக்கு தோற்கக்கூடிய ஆச்சரிய பூதன், பக்தர்களுக்காக தான் இருக்கக்கூடியவன், பக்தர்களிடம் தோற்கக்கூடியவன் என்பதுமான் என்பது அவனுக்கு மாயம். அப்படிப்பட்ட மாயனை பாடேலோ ரெப்பாவாய், அப்படிப்பட்ட மாயனை பாடுவதற்கு நீ வா என்று சொன்னார். இதோட 15 பாசுரம் ஆச்சு. முதல் 5 பாசுரங்கள் அவதாரிக இந்த நோன்பை பற்றியது, நோன்பு காலத்துல பண்ண வேண்டியது பண்ணக்கூடாது, நோன்புக்கு வெளிப்பலன் என்ன, அதாவது ஆயர்களுக்கு பலன் என்ன, ஆயர் சிறுமியர்களுக்கு பலன் என்ன, இந்த நோன்பு நோற்றதால் கிடைக்கக்கூடிய நமக்கு முக்கிய பலன் என்ன, மற்றவர்களுக்கு அவாந்தரமான பலன் என்ன, இந்த நோன்பு நோக்கிறதுக்கு தடங்கள் வந்தா என்ன பண்றது, எப்படி இந்த நோன்பு நோக்க வேணும் என்பதெல்லாம் ஆராய்ஞ்சது என்பது முதல் 5 பாசுரம். அடுத்தது 10 பேரை அப்படி அவர்கள் எண்ணியபடி நோன்பு நோக்குவதற்கு பலர் கூடினாலும் சிலர் எழுந்து வராதவர்கள் அவர்களை 2 கேட்டகரியாக பிரிச்சு கொண்டு அவர்களுடைய முதல் 5ல புதிதாக கிருஷ்ணானுபவத்துக்கு ஈடுபட்டிருக்கக்கூடிய கோபிகளையும் அடுத்த 5 நாளே முதிர்ந்து கிருஷ்ணனோட ஒரு விசேஷ அதிகாரிகளாய் கிருஷ்ணனோடு ரொம்ப அதிகமாகவும் பேச்சாற்றல் கொண்டவர்களாகவும் நம்ம காரியத்தை சாதித்துக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு சில இவர்களை எழுப்பும்படியாக அடுத்த 5 பாசுரமும் அப்படி அமைத்தார். இப்போ எல்லாரும் கூடிட்டா இப்போ கிருஷ்ணனுடைய அகத்துக்கு போனோம். கிருஷ்ணநாதத்துக்கு போய் இப்போ மேல் 5 பாசுரத்தினால நந்தகோபனுடைய வீட்டுக்கு போய் அங்க துவாரபாலர்களை பிரார்த்திக்கிறது என்று ஒரு பாசுரம். அடுத்தது நந்தகோபன் யசோதா இவருடைய வாயில் காப்பானுடைய அனுகிரகத்தோட உள்ளே சென்று நந்தகோபன் யசோதா அங்க இருக்குவாங்க. ஒருத்தர் ஆத்துக்கு போயிட்டு நமக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா ஒரு சில பசங்க ஏதாவது புக்கு வாங்குறதுக்கு நம்ம ஆத்துக்கு வருவோம். நம்ம குழந்தைகிட்ட நம்ம கிட்ட பேசவே பேசாது, ராகம் இருக்கானா அப்படின்னு கேட்டு அவனை நம்ம நீங்க எப்படி இருக்குங்கோ ஒரு வார்த்தை ஹை அது கூட சொல்லாதுங்க. அப்படி இருக்க கூடாது. ஒருத்தர் ஆத்துக்குள்ள போனால் அதுவும் இந்த இடத்துல பகவான் எவ்வளவு உத்தேசிக்குமோ அந்த அளவுக்கு அவர்களும் உத்தேசம். பொதுவாக
நாம போனோம், ஒருத்தர் இடத்துக்கு போனா அந்த காரியத்தை பார்க்க கூடாது, அங்க இருக்கவாரையும் நாம பார்க்கணும். இந்த இடத்துல அவர்களும் உத்தேசியமாக இருக்கிறார்கள். நந்தகோபன் யசோத இவாளாமும் எழுப்பி, அப்புறம் நப்பினை எழுப்பி, நப்பினுடைய பூசகாரத்தோட கண்ணனை அடைஞ்சு, அப்புறம் கண்ணன் நப்பின்ன 2 பேரையும் எழுப்பி பிரார்த்திக்கிறார். இப்படி 5 பாசுரம் இருக்கு. இந்த 5 பாசுரமும் 5 பாசுரத்துல முதல் பாசுரமானது அதாவது 16வது பாசுரத்துல கோயில் காப்பான எழுப்புகிறார்கள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவன் தாழ்கிறவாய் ஆயவே சிறுமீரோமுக்கு அரவரை மாயன் மணிவண்ணன் நென்னரேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலப்பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேயல் வைக்கதவம் நீ கேரோ நம்பாவாய் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. அம்மான்னா அம்மா என்கிற சொல்லு, அந்த அம்மா என்கிற சொல்லுக்கு விழி சொல்லும் அம்மா என்றுதான் இருக்கு. அப்போ அப்படி அம்மானு கூப்பிடல, இப்ப இந்த வாயில் காப்பான இவன் அம்மானு கூப்பிடல, அம்மான் என்கிற சொல். அம்மான்னா மாமா, அம்மாவோட தம்பி, அப்படி இல்லை. அம்மான்னு சப்தத்துக்கு சுவாமின்னு ஒரு அர்த்தம். தமிழ் சப்தத்துல அம்மான்னா அம்மான் அப்படின்னா மாமா வர வச்சுக்கணும், அம்மான் ஆசீர்வாதம் அது இல்லை. அம்மான் என்ற சொல்லுக்கு சுவாமி என்ற அர்த்தம். அது அம்மானே என்று விழிச்சொல்லாகணும். விழிச்சொற்கள்ல கூட ஈறு கெடுதல் என்பது உண்டு. ஈறு கட்ட விழிச்சொல். அப்போ ஈறு கெட்டு இருக்கு, ஈறு கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லானது யாப்புக்காக பாசுகளிலே ஒரு எழுத்தை குறைச்சிக்கலாம், விழிச்சொற்களிலேயும் ஈறு கெடலாம். அப்படி ஈறு கெட்ட விழிச்சொல்லது அம்மான், அம்மானே என்று அர்த்தம். அம்மா என்பது அம்மானே என்று அர்த்தம், சுவாமியே என்று அர்த்தம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. இப்போ வாசல் காப்பான, இதனால கோவிலுக்கு போகும்போது எப்படி நாம செல்ல வேண்டும் என்பதையும் காட்டுற. ஆத்துல சாலக்கிராம பெருமாள் திருவாராதனம் பண்ணாலும் கூட திருக்காப்பு சாஸ்திரத்துக்குன்னு ஒரு முறை இருக்கு. திருக்காப்பு கதவுன்னு சொல்லக்கூடாது, கோவில் கதவுன்னு சொல்லக்கூடாது, திருக்காப்பு. திருக்காப்பு திறக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, திருக்காப்பு சாஸ்திரத்துக்கு என்று ஒரு முறை இருக்கு. அப்போ எவ்வளவு பெரியவாளா இருந்தாலும் செக்யூரிட்டி, ஒரு ஆபீஸ் இருந்தா செக்யூரிட்டிக்கு உண்டான மரியாதை இருக்கும். செக்யூரிட்டியை பைபாஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. யாரா இருந்தாலும் அந்த செக்யூரிட்டி இருந்தா அதுக்கு ஒரு மரியாதை அவளுக்கு கொடுத்தாங்க, லோகத்திலேயே கொடுத்தாங்க. அப்போ இந்த இடத்துல இவ பகவத் கைங்கரிய பண்ணக்கூடியவா வேற. அதனால இந்த இடத்துல கிருஷ்ணநாத்து நந்தகோபராத்து பாஷையில் இருக்கக்கூடிய இவாளை எழுப்புறா, செக்யூரிட்டியை எழுப்புறா. அது செக்யூரிட்டி அவனை வழிவிட சொல்ற. அவன் பேர் ராமனோ கோபாலனோ ஏதோ ஒரு பேர் இருக்குமோ, அந்த பேரை இட்டு கூப்பிடல இவா, இந்த கைங்கரியத்தை இட்டு கூப்பிடுறா. அஸ்தாந்தரம் சுவாமி, சந்நிதி பரிச்சாரகர் சுவாமி, ஆசிரம கைங்கரிய சுவாமி, திருமணப்பள்ளி கைங்கரிய சுவாமி என்று பகவானுக்கு பண்ணக்கூடிய அத்தனை ஆராதக சுவாமி அப்படி சொல்றதுல பகவானுக்கு பண்ணக்கூடிய அத்தனை கைங்கரியமே வசந்தது. அவாவுடைய சக்தி ஞானத்துக்கு அனுகுணமாக கைங்கரியம் பண்ணி பகவானை உகப்பிக்கிறார். அவளுக்கும் அதை கொண்டுதான் சந்தோஷம். அவளுக்கு நாமகரணம் பண்ற காலத்துல சொல்லப்பட்ட பெயரை விட இப்படி அவ பண்ண கைங்கரியத்தை அவளுக்கு அவளை சம்போதிக்கிறது தான் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஆகையால் இப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் பண்ணிருக்கியே, அவனுடைய கோயில் கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் பண்ணிருக்கியே என்று எழுப்புகிறார். பகவத் சந்நிதியில எங்கேயோ ஒரு இடத்துல செக்யூரிட்டிக்கு போடாமல் கருட சேவையும் போது செக்யூரிட்டி போட்டா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு புத்தாந்தம் சொல்றா, காஞ்சிபுரத்துல கருட சேவையும் போது நிறைய கும்பல் வர்றதுன்னு நிறைய போலீஸை போடுவார். அப்போ தேவெழுந்து ஆண்டவன் எழுந்து அவர் மங்களாசாசனம் பண்றதுக்கு 7 அன்னைக்கு பெருமாள் சந்நிதியில நெத்தி கூட இல்லாத ஒரு போலீஸ், அதை பத்தி அவருக்கு இல்லை, ஆனா அது போடுமா. அங்கேருந்து அவர் திரும்பி 7:30 ஏற்றும் போது ஒரு போலீஸ் அவன் இந்த இது டாய்லெட் பக்கத்துல அவன் இருக்கான், செக்யூரிட்டியா போட்டுருக்காங்க, அங்க இருக்கான் அவருடைய அந்த போலீஸுடைய நெத்தியில வேற திருமணம்.
அப்போ அவர் பாட்டுக்கு இவன் நெத்தில திரும்பிட்டு இருக்க இந்த போலீஸு இவனை இங்க போட்டுருக்கா, பெருமாள் சன்னிதியில போட்டுருந்தா எவ்வளவு பாக்கியமா இருக்கும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசிட்டு கொல்லம் அவருடைய அப்சர்வேஷனை அவர் சாட்சிட்டு போயிருந்திருக்க. அது யாரோ காதுல பட்டு இந்த போலீஸுக்கெல்லாம் அதிகாரி காதுல பட்டு உடனே அங்க இந்த திருமணத்தில் இருக்க போலீஸ அங்க உள்ளயும் கோவில் உள்ளயும் அங்க இருந்த போலீஸ இந்த இடத்துலயே மாத்தினான் அப்படின்னு சரித்திரம் சொல்லுவார். அப்படின்னா அவர் அப்படி மனசுல எண்ணம் பட்டது. அவர் கூட வர சிஷ்யார்கள் கூட சொல்லுங்க, திருமணத்தில் இருக்கார் இந்த போலீஸ், இவரை இங்க போட்டிருக்கா, இவரை அங்க போட்டுருந்தா பெருமாள் அனுபவிப்பார், இவ்வளவு ஆசிக்கும் இருக்கு. இந்த அப்புறம் இதுவும் கைங்கரியம் தான், வர கும்பலை கண்ட்ரோல் பண்றதுன்றது ஒரு கைங்கரியம். இங்க போட்டு கைங்கரியம் தான், இது பெருமாள் கைங்கரியம் தான் பண்றாரு இவர். ஆனாலும் இப்படி திருமணத்தில் இருக்கவரை இந்த இடத்துல டாய்லெட் பக்கத்துல இந்த இடத்துல போட்டதுக்கு இவர் அங்க போட்டிருந்தா பகவானே சேர்த்து அனுப்பிப்பாரேன்னு சொல்லியிருக்க சாட்சியிருக்கிறவர். அது காதல விழுந்து அது போலீஸ் அதிகாரி, அந்த காலமா இருக்கு அதெல்லாம் நடக்குது. ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு சன்னியாசி இப்படி அவரை அபிப்பிராயப்பட்டிருக்க, இந்த திருமணத்தின் போலீஸை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன்னு சொல்லி உடனே 1/2 மணி நாளைக்குதான் மத்தா நாள் மங்களாசாசனத்துக்கு வரும்போது அந்த திருமணத்தின் போலீஸ் அங்க வேற இடத்துல இருந்து வழியில பார்த்துட்டு உங்களால எனக்கு பெருமாள் பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு அந்த போலீஸுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்ப யாரோ ஒரு சன்னியாசி சொல்லிட்டு போன அதை பார்த்துட்டு அவ எக்ஸ்சேஞ்ச் பண்ண அந்த எந்த இடத்துல நிக்கிறதுன்றத மாத்தினா அப்படின்றது தெரிய வந்து அப்புறம் அவர் ஆண்டவனை உங்களுக்கு சேவிச்சேன்னு சொல்லுவா. அது மாதிரி எதுக்குன்னா பகவத் கைங்கரியம் பண்றதுன்றது அவ்வளோ, அதுவும் சர்வலோகத்துக்கும் ரட்சகனா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ரட்சைக்காக நியமிக்கப்பட்டிருப்பவன் என்று சொல்றதுனாலே அப்படி நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. இந்த நாயகனாய் நின்ற சுவாமியாய் நின்ற என்பதை யாருக்கு அடைமொழியாக்கலாம்? நந்தகோபனுக்கு அடைமொழியாக்கிறதா, கோயில் காப்பானுக்கு அடைமொழியாக்கிறதா? நாயகனாய் நின்ற நந்தகோபன் அவனுடைய கோயில், அந்த கோயிலை காப்பானே. அண்மை எப்படியாகும்? நாயகனாய் நின்ற நந்தகோபன், எங்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய நந்தகோபன் எங்களுக்கு கிருஷ்ணனை இன்னைக்கு கொடுத்திருக்கவர். ஆகினால கிருஷ்ணனுக்கு தகப்பனாக இருக்காரு இன்னைக்கு. ஆகினாலே அந்த கிருஷ்ணனை பார்த்து பார்த்து சந்தோஷிச்சு நந்தன் என்கிற அவருக்கு வைக்கப்பட்ட திருநாமமானது சார்த்தகமாக ஆயிருக்கு. அப்படி கிருஷ்ணானுபவம், கிருஷ்ணனை பார்த்து பார்த்து அனுபவிக்கக்கூடியவர் அவர் எங்களுக்கு சுவாமி. நாயகனாய் நின்ற நந்தகோபன், நந்தகோபனுடைய கோயில். அப்போ இப்ப என்ன பண்றதுன்னா நந்தகோபனுடைய கோயில் திருமாளிகை அதனை காப்பானே, அல்லது நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நந்தகோபனுடைய கோயில், அந்த கோயிலுடைய காப்பான். இப்படி நந்தகோபனுடைய கோயில் காப்பான் யார் என்று சொன்னால் நாயகனாய் நின்றவன், எங்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய. அப்போ நந்தகோபன சுவாமியாக சொன்னதாலும் சொல்லலாம், நந்தகோபனுடைய கோயில் காப்பானான துவாரபாலகனையே தனக்கு சுவாமியாக சொன்னதாகவும் சொல்லலாம். யாருக்கான அன்வைக்கலாம். ஏன்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்றவாதான் நமக்கு சுவாமிகள் தான். பகவான் எவ்வளவு உத்தேசமோ அந்த அளவுக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவாலும் உத்தேசமாறா. நான் இந்த அடைமொழி நாயகன் என்கிற அடைமொழியானது நந்தகோபனுக்கும் சேரலாம், நந்தகோபனுடைய கோயில் காப்பானுக்கும் சேரலாம். அடுத்தது கிருஷ்ணனுடைய நாயகனாய் இந்த நந்த கிஷோரனுடைய கோயில் காப்பானே, நந்த குமாரனுடைய கோயில் காப்பானே சொல்லிப்பாவே. அப்படி விட்டு ஏன் நந்தனுடைய கோயில் காப்பான்னு சொன்னா கிருஷ்ணனுக்கு அது பிடிக்காது. கிருஷ்ணன் தான் எப்பயும் நந்தகோபருக்கு விதேயனாகவே தன்னை பார்த்துட்டான். ராமனும் அப்படிதான். யுத்தம் முடிஞ்சது, சீதையை மீட்டு அங்கேருந்து புஷ்ப விமானத்துல கிளம்பி அயோத்திக்கு வரா. விமானத்துல இருந்து கீழே எல்லாத்தையும் பாரு சீதை, உனக்காக நான் கட்டினேன் அணைய பாரு, சேர்ந்து பாரு அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சுக்கிறேன். இங்கதான் கிருஷ்ணனோட இவனோட சமாகமம் எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு எல்லாத்தையும் கீழே விமானம் எந்த ஏரியாவுக்கு மேல பறக்கிறதோ அந்த தேசத்துல இருக்க அந்த நிகழ்வுகளும் சீத்தை பிரிந்த பிற்பாடு எந்தெந்த இடத்துல யார் யாரை தான் பார்த்தேன் அங்கு நிகழ்ந்த நிகழ்வுகளையும் காண்பித்து கொண்டு பெருமாள் வர. இப்போ ராஜதானி அதாவது அயோத்தி கிட்ட வந்துருச்சு.
அயோத்தி வந்துருக்குன்னு சொல்ற இடத்துல ராஜதானி பிதுர்மமா பாரு, அயோத்தியை பாரு, எங்க அப்பாவுடைய ராஜதானி அப்படின்னு சொல்றேன். அப்பா போய் 14 வருஷம் ஆயிடுச்சு ஏறக்குறைய. இப்போ ராஜதானி பிதுர்மமா என்று சொல்றேன். அப்போ அத மாதிரியாக இவனும் கிருஷ்ணனுக்கும் கூட நந்தகுமாரன் கோயில் காப்பானே என்று சொல்றது கூட தன்னுடைய வீட்டை நந்தகோபனுடைய வீடாக சொல்றதுதான் கிருஷ்ணனுக்கு திருப்தி. அப்போ கிருஷ்ணனுக்கு நாம் எப்படி அவன் வீட்டை சொன்னா கிருஷ்ணன் சந்தோஷப்படுவானோ அப்படித்தான் சொல்லணும் என்பதற்காக சொன்னார்கள். நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, நந்தகோபனுடைய கோயில் காப்பான். காப்பான் என்று ஒருமை இருக்கு, சிங்கிள் செக்யூரிட்டி என்று தெரியுது. அப்ப அதே இவன் அவ்வளவு திறமசாலி. நாராயணன் கோவிலுக்கு 4 பக்கம் வாசப்படி என்று சொல்வார்கள். அதான் வைகுண்டத்துல 4 வாசப்படி, 4 2 8 பேர் இருக்கார். அப்போ அவளுக்கு தனித்தனி திருநாமங்கள்லாம் இருக்கு. நம்ம தினம் அனுஷ்டானத்துல அதெல்லாம் சொல்லி வரோம். அதால அப்படி சண்டை பிரச்சண்டை, அதான் சண்டை சப்தத்தோட ஆதி சப்த பிரயோகம் இருக்கு. இருக்கட்டும் அதை பத்தி. இப்போ இந்த இடத்துல 8 பேர் பண்ண வேண்டிய காரியத்தை இவன் ஒத்தனே பண்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் தான் கெட்டிக்காரன். 10 அவர் 3 டிஸ்ட்ரிக்டுக்கு கலெக்டரா இருக்கார் சைமல்டேனியஸா. அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு கலெக்டரா இருக்கிறதே கஷ்டம். ஆனா சைமல்டேனியஸா 3 டிஸ்ட்ரிக்டுக்கு கலெக்டர் அப்படின்னு சொல்றார். அப்ப எப்படி கஷ்டம்? இப்போ ஒரு போலீஸ்காரர், அந்த போலீஸ், இந்த ஒரு போலீஸ்காரர் 10 போலீஸ்க்கு சமம். 10 போலீஸ்காரர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் யார் வேணா லீவ்ல போறான். இவர் ஒருத்தர் இருந்தா போறோம். ஆனா அந்த ஏரியால எல்லாரும் சாத்திக்கலாம். வருஷத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட ரிஜிஸ்டர் ஆகாது. அப்போ ஒன்றும் அதிசயம் இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட ரிஜிஸ்டர் ஆகாத ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் 10 போலீஸ், இவர் இந்த கான்ஸ்டபிள் இருக்காரு 50 கான்ஸ்டபிளுக்கு சமம் அப்படின்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு தாதாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இந்த ஒரு கான்ஸ்டபிள் 50 கான்ஸ்டபிளுக்கு சமம் அப்படின்னு சொன்னாதான் அது அழகு. அது மாதிரியாக இப்போ அங்க 8 பேர் இருக்கா, நாராயணன் இருக்கா வைகுண்டத்துல 4 பக்கம் வாசப்படி, 4 2 8 பேர் இருக்கா. அங்க கம்சன் கிடையாது, சாணூரகன் கிடையாது, முஷ்டிகன் கிடையாது, பூதனே கிடையாது, கம்சன் கிடையாது. வயிறு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரால என்ன ஆகுமோன்னு வயிறு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க 8 பேர். இங்க புல்லு பூண்டு கூட கம்சனால ஏவப்பட்டு விரோதியாக இருக்கு. இந்த இடத்த நீ ஒத்தனா காப்பாத்துறிய, எவ்வளவு ஆற்றல் கொண்டவன் நீ என்று அவளை அந்த பொறுமையானது அவளை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாகவும் இருக்கு. ஆகையினாலே நீ பெரிய கெட்டிகாரன், அதனாலதான் உன்னை நாயகன் என்று சொல்றோம். ஆகையினால எப்படியானால் ஆதிசேஷனானவன் வாகனமாகவும் இருக்கான், அதாவது படுக்கையாகவும் இருக்கான், பாதுகையாகவும் இருக்கான். இப்படி எல்லா கைங்கரியத்தையும் பண்ணி சேஷன்ற பேர் வாங்கியிருக்காரோ. நிவாச செய்யாதன பாதுகாம் சிவேன்னு சொல்லி அந்த ஸ்லோகத்துல சொல்ற ரீதியில ஒரு ஆதிசேஷன் பல காரியங்களை பண்ணி உதீர்த்தம் சேஷ இதே ஜனகினி எப்படி பேர் வாங்குறாரோ அப்படி நீ ஒரு கோவில, ஒரு ஃபேக்டரிய ஒரே செக்யூரிட்டி மேன் பாத்துக்கிறான் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய காரியம். அது நன்னாவும் பாத்துக்கிறான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய காரியம். அது நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அவன் பார்த்தா கண்ணாலேயே நீங்க உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா எப்படி இன்னொரு ரவுண்டு செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னா, மாமியாரும் மாட்டு பொண்ணுமா சேர்ந்து ஏதோ புடைக்கிறா, நீ ஒரு தடவை புடைச்சு கொடு, 2வது புடவை நான் புடைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மாமியார் முதல் புடைக்கிறா, அடுத்தது அதே தானியத்தை மாட்டு பொண்ணு புடைக்கிறா. அப்ப மாமியார் என்ன பண்ணுவோம், ரொம்ப கிளீனா ரொம்ப தட்டி தட்டி புடைக்க மாட்டா. எப்படியும் அடுத்த மாட்டு பொண்ணு இதை புடைக்க போறா, அப்ப பெரும்படி பார்த்தாதான் அவ புடைப்போம். அது மாதிரி இவனுக்கு என்னன்னா கண்ணாலேயே நீங்க உள்ள போங்க அப்படின்ட்டான். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே. அப்போ 2 செக்யூரிட்டி இருக்கா. ஒன்னும் வெளி வாசல், இன்னொன்னு கொடியெல்லாம் இருக்கக்கூடிய உள் வாசல். அங்கதான் கதவு இருக்கு. அப்புறம் தான் அவ உள்ள போகணும், அந்த இடம் இருக்கு. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா இவன் கண்ணாலேயே காண்பிச்சுட்டான். ஏன்னா இவன் நான் இவன் இடத்துல ப்ரூவ் பண்ணிக்கல. ஐடி கார்டு கொடு, அது கொடு, இது கொடு, அதிகம் இவன் போட்டு நோண்டலை. அப்போ ஏன் நோண்டலை அப்படின்னா 2வது இருக்கவங்க கிட்டதான் அவன் என்ன சொல்றான், கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவன் தாழ்திரவாய். அப்போ அதுதான் வாசப்படி இருக்கிற இடம்.
மணிக்கதவம் இருக்குன்றது. அவன் தான் என்ன சொல்றான், உங்களை நான் எப்படி விடுறது, 1008 கேள்வி கேட்கறான். ஆதார் கார்டை காட்டு, அதை காட்டு, இதை காட்டு, 1008 கேள்வி கேட்கிற மாதிரியாக அவன் தான் 1000 சிறுமியரோ 1000 சிறுமியரோ அப்புறம் ஏற்கனவே அவன் கொடுத்துருக்க லெட்டரை காட்டுறது எல்லாத்தையும் காட்டுற மாதிரியாக அங்கே அவ தங்க ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியதாச்சு. அப்ப இவன் என்ன பண்ணிட்டான், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. இந்த இடத்துல அதனால என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கண்ணாலே இவன் உள்ள விட்டான் அப்படின்னு அவ எழுதியிருக்கான். ஏன் கண்ணாலே இவன் உள்ள விட்டான், பங்கியை ரசிக்கிறான். அந்த பாசுரத்தை அவன் எப்படி பார்க்கிறான்னு பார்க்கலாம். கொடி தோன்றும் தோழவாசல் காப்பானே, அவன் கண்ணாலே போங்கோல் என்று சொல்ல. இந்த 2வது வாக்கியத்துக்கு அவதாரிக்கிற பிரிவாச்சம். கொடி தோன்றும் தோழவாசல் காப்பானே, அவன் கண்ணாலே போங்கோல் என்று சொல்ல திருவாசல் காக்கிறனை வந்து எழுப்புகிறார்கள். அவன் கண்ணாலே போங்கோல். எங்க பாசுரத்துல என்ன எங்க இருக்கு, ஆண்டாள் எழுதியிருக்கா. அந்த நாயகன் என்ற நந்தகோபுடைய கோயில் காப்பான் கண்ணாலே நீங்க உள்ள போங்கோன்னு சொல்லிட்டான் அப்படின்னு எங்க இருக்கு அப்படின்னா, பேச்சு இல்லை. அப்படின்னு சொன்ன உடனே 1000 சிறுமியரோ முக்கு அதெல்லாம் இல்லை. அப்ப அவன் அலோவ் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். கண்ணாலேயே அலோவ் பண்ணிட்டான், நீங்க உள்ள போங்கன்னு சொல்லிட்டான் அப்படின்னு அர்த்தத்தை காட்டுறது. அடுத்தது கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே. கொடி தோன்றக்கூடிய அங்க கொடி இருக்கு, அப்படிப்பட்ட தோரண வாசல், அந்த தோரண வாசல்ல காக்கக்கூடியவனே என்று சொன்னான். அவன் என்ன பண்ணா, உள்ள போறதுக்கு அவ்வளவு சுலபமாக அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. அவன் 1008 கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஆகையினால என்ன சொல்றான், நீங்க யாரு, என்ன, எதுக்காக வந்தங்கோ, ஏன் இத்தனை மணிக்கு வேணுங்க, காசால வெயில்லாம் வந்தா விட்டு வாங்கினேன், ஏன் பின்னால நச்சரிக்கை வந்திருக்கோங்கோ, அவன் தூங்கி எழுந்துக்கணும், அப்புறம் சீசா மாறணும், அவெல்லாம் எல்லா காரியமும் முடியட்டும், அவ சாட்டா விட்டு வாங்கோ. இன்னொன்னு நீங்க ஏதாவது ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்களா, அப்பாயின்மெண்ட் வாங்காத வந்தாங்களா, இது இல்லாம பின்னால வேலை வந்து கதவை தரேன் அப்படின்னா நான் என்ன பண்றது, அதனால நீங்க வந்து அப்படின்னு சொல்ல அவளிடத்துல இவா தங்களை மெய்ப்பிச்சுக்கிறா. மணிக்கதவன் தாழ்ந்திரவாய் 1000 சிறுமியரோ முக்கு அரவரை மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் என்று சொல்றா. அதை தூயோமாய் வந்தோம், நாங்க சுத்த பாவத்தோட வந்திருக்கோம், எல்லாத்தையும் இவ தன்னை ப்ரூவ் பண்ணிக்க போறா. அதை நாளைக்கு உபன்யாசத்தில் பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதி பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.